ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். நான் இன்னைக்கு ரூபிபீஸ் இண்டிகேட்டரை வச்சு நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் போச்சு அப்படின்றத ஒரு சின்ன டெமோவை உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இன்னைக்கு லைவ் செஷனில் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக நடந்தது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். 11:45 அப்போ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா ரூபிபீஸ் இண்டிகேட்டரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ பாருங்க 156 அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதோட லெவல்னா பிஇஓட 23,050 லெவலில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஇன்றதுனால புட் செல்லர்ஸ் அதிகமாக ஆயிடுட்டாங்க மார்க்கெட்டில் அப்படின்றது தான் இந்த இண்டிகேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளுக்கு. புட் செல்லர்ஸ் அதிகமாக ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் பை தான் நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக நம்ம கணிக்க முடியுது. இந்த 23,050 என்ற பிளேஸ் எங்கே இருக்குது நம்ம இண்டிகேட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 23,200 இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. பட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது அது ஜூம் பண்ண மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு இதில் பார்த்துக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸில் நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் பாருங்க 23,100ல இருக்கு. அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மார்க்கெட் 23,050க்கு போக போகுது அப்படின்னு. நான் சொல்றது இண்டிகேட்டர் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸை தான் நான் மீன் பண்றேன். ஓகேங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, 23,200க்கு மார்க்கெட் போக போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுது. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போவே 156 இருந்தது, இப்போ 187 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போது செல்லர்ஸ் அதிகமாக போகிறாங்க, மார்க்கெட்டை சீக்கிரமாக மேலே போக போகுதுன்றது தான் இதை இண்டிகேட் பண்ணுது. நான் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் ஒரு ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்க, அங்கே தான் நம்மளோட லெவல் இருக்கு. இது நீங்க இண்டெக்ஸ்ல பார்த்துட்டீங்க. இப்போ அதுவே பாருங்க, கால்லையும் புட்லையும் பாருங்க, நிஃப்டியோட கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் நிஃப்டியோட புட் ஆப்ஷன்ஸ்ல நம்மளோட டார்கெட் 75ல இருந்தது, எவ்வளோ ஈஸியாக 110 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா நம்மளோட மார்க்கெட் நம்மளோட டார்கெட்ஸை ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது மார்க்கெட்ல அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பிஇ லெவல் 23,100 பிஇ லெவலும் இதோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகுது. பிஇ லெவல் எங்க இருக்கு, 23,100 இங்க மேலே இருக்கு, அதாவது 23,280 லெவல் கிட்ட இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றத நம்ம திருப்பியும் முன்கூட்டியவே கண்டுபிடிச்சிட்டோம். இதனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூன்றதுனால நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கே அந்த சைடு தான் போகுது அப்படின்ற அர்த்தம். இப்போ இங்கே நம்ம எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணலை. ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சா, இல்லைனா ஒரு எஃப்இஜி டேப் ஆச்சா, எஃப்இஜிக்கு திருப்பி மார்க்கெட் டேப் பண்ணிட்டு மேலே போகிறாங்களா, இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. இங்கே டைரெக்டாக இந்த லெவல்ஸை பார்க்குறோம். மார்க்கெட் நம்ம ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம ரேஞ்ச் பிளாக் கலரில் லைன் இருக்கு இல்லையா, எப்போவும் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ நம்ம ரேஞ்சை தாண்டி போக போகுது. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம இதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ராங்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கா? ஆமாம் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த நம்பர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், அதாவது 23,100 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட், அதாவது 23,280 வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது மார்க்கெட் முடிவு போகும்போது நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இங்கே பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இந்த செகண்ட் நம்பரில் அதிகமாக இருக்குது. அந்த வேல்யூ எங்கே இருக்குது, 23,200. ஆல்ரெடி மார்க்கெட் அங்கே வரைக்கும் வந்துருச்சு. இதுதான்
ரூபிபீஸோட இண்டிகேட்டரோட சர்ப்ரைசிங் மேஜிக்கல் ஃபார்முலா. இது வந்து மார்க்கெட் எங்கலேருந்து எங்க தூரம் வரைக்கும் போக போகுதுன்றத கூட ஈஸியா வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணிடும். இந்த ரேஞ்சஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல சேஞ்ச் ஆகுது. இது எல்லாமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்படணும்னு அவசியமே இருக்காது. ரேஞ்சஸ் என்னைக்குமே மூவ் ஆகாது. இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணத வந்து நம்ம ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ண முடியும்ன்றத நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். தேங்க் யூ.